ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதான் செட்டப் ஃபைலு. ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மின் கொடுக்குறோம். ஓகேங்களா, அட்மின் பர்மிஷன் கொடுத்தோன்னே ஃபைல் லொக்கேஷன் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். க்ரியேட் டெஸ்க்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். இன்ஸ்டாலேஷன் ஜஸ்ட் மினிட் தான் டேக் பண்ணும். ஜஸ்ட் இன்ஸ்டால் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஆல்ரெடி லைக் அப்டேட்டட் டிரைவர்ஸ் இருக்குது. இன்னொரு பாப்அப் வரும். ஃபினிஷ் கொடுத்து இதை ஒரு வாட்டை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இஃப் இன்கேஸ் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலைன்னா ஆயிரும். ஓகே கொடுத்து ஜஸ்ட் க்ளோஸ். அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இதோட பாஸ்வேர்டு வந்து 999 இருக்கும். பை டிஃபால்ட்டாக வர்ற பாஸ்வேர்டு. ஓகேங்களா, இங்கே மட்டும் 999 லாகின் கொடுத்தோன்னா லாகின் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்லுதுன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து டிவைஸ் ரெஜிஸ்டர் பண்ணல. ஃபஸ்ட்டு டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இங்கே எஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து டிவைஸ் வந்து காமிக்கும். இப்போ பாருங்கள், டிவைஸு ஆக்சுவலாக கனெக்டடாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி காமிக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இது ஒரு வாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு லோடு எடுக்கும். லோடு எடுத்ததுக்கப்புறம் இங்கே X1 இல்லாட்டி வேறு ஏதாச்சும் மாடல் இருந்துச்சுன்னா அந்த மாடல் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா மெயின்டைனுக்கு போகிறோம். போனதுக்கப்புறம் பேராமீட்டர் செட்டப்பில் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நாட் கிளியர் டேட்டா. இதை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறோம். செகண்ட்ரி ரீடர் பேராமீட்டரில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வால்யூமை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் ஹையில் வைங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணணும். ஓகேங்களா, எப்போல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பாயிண்ட் நம்ம வந்து ரீட் பண்ணுறோமோ, செக் பாயிண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ, அந்த டைம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து டிசேபிளாக இருக்கணும். ஓகேங்களா, ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் டிசேபிளாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம பேட்ரோல் செட்டப்பில் வந்து செக் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு எய்தர் RFID கார்ட்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக வந்து செக் பாயிண்ட்ஸ்னு இருக்கும். சரிங்களா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைஸை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எதுவுமே வைக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறீங்க. சக்ஸஸ்ஃபுல்னு வருது. 1 2 3 3 கார்டு வந்து இப்போ நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இங்கே வந்து இங்கேயே உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைஸை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணக்கப்புறம் இங்கே ஜஸ்ட் இந்த பேட்ச் ரீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் பண்ணேன்னா என்ன ஆகுனா, புதுசாக எந்தெந்த கார்டு இருக்கோ, எது என்ரோலில் இல்லையோ அதெல்லாம் வந்து இங்கே நான் ஆப்ஷன்ஸில் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இப்போ 3 கார்டு ரீட் பண்ணியிருக்கோம். 1 2 3. இது வந்து அதே சீக்வன்ஸில் தான் வரும். ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட், அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட். ஸோ உங்களுக்கு செக் பாயிண்ட் நீங்கள் வந்து நேம் பண்ணும்போது அதை வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா, இந்த செக் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கார்டு செட்டப்பில் போய் இப்போ என்ன பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணணும், கார்டு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா மெயின்டைனில் வந்து ரீடர் பேராமீட்டரில் வந்து இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் நம்ம டிசேபிள் பண்ணோம்ல, அதை வந்து இப்போ நம்ம வந்து எனேபிள் பண்ணுறோம். இதை வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் டிவைஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுத்துக்கிறோம், இல்லாட்டி ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா, இங்கே வந்து ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் பேராமீட்டர் செட்டப், கார்டு செட்டப். ஸோ இங்கே வந்து இப்போ புதுசாக நம்ம கார்டு ஆட் பண்ணுறோம். ஆட் கார்டு. இங்கே வந்து உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் டெமோன்னு கொடுக்குறேன். கொடுத்து கன்ஃபார்ம் இப்போ பண்ணக்கப்புறம் இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கலெக்ட் ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேட்கும் ப்ளேஸ் யுவர் ஃபிங்கர்னால் கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். லிஃப்ட்னா கரெக்டாக லிஃப்ட் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணும்போது ப்ளேஸ், லிஃப்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வச்சா மட்டும்தான் அது வந்து எடுத்துக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்குது. இங்கேயும் சக்ஸஸ்ஃபுல். இங்கே பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ சாஃப்ட்வேர் எண்டில் சேவாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து டிவைஸ்க்கு போகும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி காமிக்கும். டிவைஸ்லேருந்து லைக் சாஃப்ட்வேர்லேருந்து டிவைஸ்க்கு வருது அந்த மாதிரி.
இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ வருது, பிஃபோர் டவுன்லோடிங் டேட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் பாப் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, பேசிக் ஆப்ரேஷனில் ரீடு கிளியர் ரீடர் டேட்டான்னு இருக்கும். ஸோ இது எப்போ ஆகும்னா, இஃப் இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் யார்கிட்ட ரெஜிஸ்டராக இல்லையோ இல்லாட்டி மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா இந்த ஒரு எரர் காமிக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ கார்டு செட்டப்பில் ஜஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தோன்னா டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். அப்போ தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல். சரியா? இது ஓகே கொடுத்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ஆட் பண்ணியாச்சு, கார்டும் இப்போ ஆட் பண்ணியாச்சு, ஃபிங்கரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா பிளான் செட்டப் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பாயிண்ட்ஸ் 3 செக் பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பேட்ரோல் ஷெட்யூல். இங்கே வந்து 2 டைப் ஆஃப் ஷெட்யூல் இருக்குது. ஒன்று பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து போய் செக் பண்ணணும். எப்படின்னா இப்போ 1 மணி நேரத்தில் இப்போ அந்த 3 செக் பாயிண்ட்டும் போய் ரீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கேப்பில் வந்து உங்களுக்கு அந்த 3 செக் பாயிண்ட்டும் ரீட் பண்ணணும்னா பேட்ச் ஷெட்யூல் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். எண்ட் டைம் வந்து இப்போ நான் 2, 3, 5, 9 நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னென்னா இப்போ எவ்ரி 60 மினிட்ஸ் அப்படின்னா 60 நிமிஷம் 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் எனக்கு 3 செக் பாயிண்ட்டுமே போய் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 ஹவர் ஆகுதா, மறுபடியும் 3 செக் பாயிண்ட் போய் ரீட் பண்ணணும். ஸோ இந்த இதை நான் செட்டப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா இந்த மாதிரி பேட்சஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே என்ன இப்போ வந்து ரீடர் கோடு பாருங்கள் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த பிளானை வந்து இந்த டிவைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அசைன் ரீடர்னு நீங்கள் கொடுத்து அசைன் ரீடரில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிவைஸோட ரீடர் கோடு வரும். இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இது வந்து க்ரியேட் பண்ணுவோம், ரீக்ரியேட் நியூ டேட்டான்னு. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து அசைன் ஆயிரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் செட்டப்பே. இப்போ வந்து பாருங்கள், நான் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன், சக்ஸஸ்னு வருதா. அதுக்கப்புறம் இப்போ நான் செக் பாயிண்ட் ரீட் பண்ணால் ரீடிங் ஆகும். மறுபடியும் நான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ராப்பராக வைக்கலன்னா ரீஃபைன்னு வரும். இப்போ நான் ப்ராப்பராக நான் வைக்கிறேன்னா சக்ஸஸ்னு வருது. அதுக்கப்புறம் ரீடிங் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீங்கள் நினைப்பீங்க எல்லா செக் பாயிண்ட்டுக்கும் வைக்கணுமான்னு. அது அப்படி வைக்காமலேயும் நான் இப்படி வச்சா எடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் யார்கிட்ட நான் ஃபிங்கர் வச்சேன்னா அவங்க பேர் தான் வரும். ஸோ இது சில டைம் என்ன ஆகும்னா கார்டு வந்து மிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க. லைக் கார்டு ஏ வந்து தான் ரீட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பேர் வந்து கார்டு பீட்டுன்னு வரும். ஸோ அந்த டைம் வந்து பேட்ரோல் இஷ்யூ ஆகும். ஸோ நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா யார் ரீடு பண்ணுறாங்களோ அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பேசிக் ஆப்ரேஷனில் வந்து ரீட் டேட்டா கொடுத்தா நம்மளுக்கு டிவைஸில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது வந்து இப்போ வந்து லைக் சாஃப்ட்வேர் எண்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் தான் டெமோன்னு கார்டு. ஸோ கார்டு பேர் வருது. இந்த 3 செக் பாயிண்ட் வந்து நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி செட்டப்பில் ஹிஸ்ட்ரி டேட்டாவில் வரும். இதே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டாக வேணும்னா பேட்ரோல் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் கொடுத்துக்கிட்டு என்கொயரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ இது ஏன் ரெட்டாக இருக்குன்னா, இப்போ வந்து நான் ரீட் பண்ண டைம் வந்து 4 to 5 நடுவில் பாருங்கள், 4 to 2 வந்து நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செக் பாயிண்ட்லாம் லைக் இன்னும் பெண்டிங்காக இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து டைம் முடிஞ்சிருச்சு, ஆனால் முடிஞ்சும் இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணல, அதனால நம்மளுக்கு ரெட்டாக இண்டிகேட் ஆகுது. ஓகேவா? இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துடும். இதை வந்து எலாபரேட்டாக உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸலோ இல்லை பிடிஎஃபாக வேணுமோ, ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் பிடிஎஃப் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஒரு இது நான் கொடுத்துப்பேன். பேட்ரோலு இது வந்து நான் டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன். கொடுத்துட்டு இதை நான் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு பாருங்கள் பேட்ரோல் ரிப்போர்ட் நம்மளுக்கு எப்படி சாஃப்ட்வேரில் இருக்கோ அதே மாதிரி. ஸோ உங்களுக்கு லைக் இன்ஃபர்மேஷனாக டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் இங்கே சைடில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இங்கே சாஃப்ட்வேரில் இங்கே பாருங்கள் இந்த ஏரோ இருக்கும், இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், ரிட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் பேட்ரோல் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து லைக் கார்டு வெரிஃபிகேஷன். இப்போ வந்து கார்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கார்டு கொடுக்குறோம். கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா டேட்டா மெயின்டெயினில் ஃபஸ்ட்டு வந்து ரீடர் பேராமீட்டர் நம்ம செலக்ட் பண்ணி இந்த கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சாரி ஃபிங்கர் பிரிண்ட், இதை வந்து டிசேபிள் பண்ணிடுவோம். டிசேபிள் பண்ணி செட்டப் கொடுக்குறோம். ஓகேங்களா, செட்டப் கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இப்போ பேட்ரோல் செட்டப்பில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிவைஸை ஃபஸ்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்டு இது வந்து செப்பரேட்டாக இருக்குது, இது 3 செக் பாயிண்ட். இந்த கார்டு வந்து நான் வந்து வெரிஃபிகேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் ரீட் பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணக்கப்புறம் இங்கே கார்டு செட்டப்பில் வந்து பேட்ச் ரீட் நான் கொடுத்தேன்னா இப்போ ஆட் பண்ண கார்டு வந்து இங்கே வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இங்கே பேர் வந்துருக்கு. இங்கே வந்து நேம் வந்து நான் டெமோ 2ன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டெமோ 1 வந்து ஃபிங்கர் வச்ச கார்டு, டெமோ 2 வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுற கார்டு. ஓகேங்களா, நீங்கள் வந்து எய்தர் ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லாட்டி கார்டு, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். சைமல்டேனியஸாக ரெண்டுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் வந்து இங்கே இது பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு நான் வந்து இதுக்குன்னு ஒரு பேட்ரோல் செட்டப் நான் பண்ணுறேன். இங்கே ஆட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் செக் பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பேட்ரோல் ஷெடியூல், பேட்ச் ஷெடியூல் கொடுக்கணும், ஆட் ஷெடியூல் கொடுக்கணும். போனோட்ட பேட்ச் ஷெடியூல் பார்த்தேன், இது ஆட் ஷெடியூல்னால் ஒரே ஒரு பர்டிகுலர் ஷெடியூல் மட்டும் இருக்கும். ஸோ 2359 இதை நான் கொடுத்தேன்னா ஜஸ்ட் ஓகே கன்ஃபார்ம் பண்ணால் ஒரே ஒரு ஷெடியூல் தான். இதுக்குள்ளே நான் வந்து அந்த செக் பாயிண்ட்ஸ் வந்து எப்போ வேணாலும் நான் ரீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இது கொடுத்து நான் ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா இது வந்து சேவ் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ரீடர் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணும்போது ஆக்சுவலாக பாருங்கள், ஃபஸ்ட்டே நான் வந்து இந்த டிவைஸ்க்கு நான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பிளான் வந்து நான் அசைன் பண்ணேன். இப்போ நான் மறுபடியும் இதுக்கு நான் அசைன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்த பிளான் வந்து ஒர்க் பண்ணாது. இப்போ இருக்கிற பிளான் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன், க்ரியேட் கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸிட் பண்ணி இப்போ வந்து ஜஸ்ட் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுதான் அந்த கார்டுக்குள்ளே கார்டு, வெரிஃபை கார்டு. ஸோ இதை நான் இது பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்னு வருது. அதுக்கப்புறம் நான் வந்து செக் பாயிண்ட் வந்து நான் ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை நான் இது பண்ணிவிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு பேசிக் ஆப்ரேஷனில் ரீட் டேட்டா, நான் ரீட் டேட்டா கொடுத்தா டிவைஸில் இருக்கிற டேட்டா வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஹிஸ்ட்ரி டேட்டாவில் போய் ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் கொடுத்தேன், என்கொயரி கொடுத்தேன்னா இங்கே வந்து வந்துடும். இது பாருங்கள், இது நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பண்ணது. இப்போ வந்து பாருங்கள் டெமோ 2, இது வந்து நான் கார்டு, இந்த கார்டை வச்சு நான் வெரிஃபை பண்ணேன். ஸோ நம்ம வந்து எய்தர் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் ஃபிங்கர் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன், ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணியும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கார்டு வச்சு வெரிஃபை பண்ணால் அது வந்து ஆகாது. ஸோ ரீடர் பேராமீட்டரில் ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபிங்கரை வச்சு நான் இது வந்து தேர்ட் கார்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் கார்டை வச்சு நான் அதையும் நான் வெரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்னு வருதா. ஆனால் ரிப்போர்ட்ஸில் பாருங்கள், என்கொயரி கொடுத்தேன்னா பாருங்கள் டெமோக்கு மட்டும் வருது. இந்த டெமோ 2 பாருங்கள், இந்த இது வந்து இப்போ நான் பண்ணல, வெரிஃபை பண்ணல, அந்த டைம் எடுக்கலை. ஜஸ்ட்டு நான் ஃபிங்கர் வச்சு நான் இது பண்ண மட்டும்தான் அது வந்து வருது. ஓகேங்களா, ஸோ எய்தர் ஒன்று ஃபிங்கரு, அப்படி இல்லாட்டி நம்ம வந்து கார்டு வச்சு வெரிஃபை பண்ணலாம். அப்போ தான் ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக வரும். ஓகே.